ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போது இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னென்னால், மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்றைக்கி ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அவள் மாற்றங்களை, அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்றைக்கி புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்றைக்கி மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்றைக்கி வாஸ்துன்னு சொல்லும்பொழுது, வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேனால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அது தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாள் அக்ஷய திருதியை.
இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அது தவிர பார்த்தேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது உங்களுக்கு பாத சனி நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் இன்னும் 2026 மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பண வரவிற்கு கம்மி இருக்காது. ஏன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர பண வரவிற்கு கம்மி இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி அவரே உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிற கேந்திரம் பெற்றிருக்கிறது விசேஷம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி கேந்திரம் பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு சிறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதன் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். புதன் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம். 3, 5 பரிவர்த்தனை. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இவ்வளோ நாளாக இருந்தவங்களுக்கு அது ஆண் மலட்டுத்தன்மையில் வீரியங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும்.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால உங்களுக்கு திடீர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதே மாதிரி சுக்கிரனும் உச்சம் பெற்று போயிருக்கார் 3ஆம் இடத்துல. அதே மாதிரி பரிவர்த்தனையில் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரும். அது உங்களுடைய பெருமையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு சப்தமத்தில் அதாவது செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். இதன் மூலியமாக 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் வியாபாரத்திலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் வியாபாரம் மூலியமாக உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மண், அது தவிர இரும்பு, ஸ்டீலு, அயர்ன் அண்ட் ஸ்டீலு, அது தவிர என்ஜினியரிங், அது தவிர சிமெண்ட்டு, இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அது தவிர பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், அது தவிர கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், மேனேஜர்ஸ், ஹெச்ஆராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசு வக்கீல்கள், அது தவிர ஜட்ஜஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் வேறு வந்துடுறார். ராகுவும் வர்றதுனால பேச்சில் உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேச்சினாலே அடுத்தவங்கள ஈஸியாக ஏமாற்றி அவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் ஏற்றம், குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. பரிவர்த்தனை யோகத்தினால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றம். ஆண்களுக்கு வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி சேரும். எழுத்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறது 5/5/2025 7/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு 7 தீபம் கம்மியில் 2 தீபங்கள் வச்சு ஏற்றிட்டு வர்றதும், நீல கலர் ஆடைகள் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும். அது தவிர கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.